ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். ஒரு பேங்க்குக்கு போகிறீங்க. அந்த பேங்க்கில் ஒரு செக் புக் வாங்கணும். ஒரு புது செக் புக்கு நீங்கள் வாங்கணும். அதை எப்படி நீங்கள் இங்கிலீஷில் கேட்குறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பொருள் வேணும், ஒரு விஷயம் கேட்கணும் அப்படிங்கிறதுக்கு குட் யூ யூஸ் பண்ணலாம். ஓகே, குட் யூ. இந்த கொஸ்டின் ஃபார்மெட்டை நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து மரியாதையாக ஜென்டிலாக கேட்குறதுக்கு இந்த குட் யூ யூஸ் பண்ணலாம். குட் யூ, எனக்கு சொல்ல முடியுமா அப்படின்னு இப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்க போகிறோம். எனக்கு சொல்ல முடியுமா? அந்த எனக்கு அப்படிங்கிறதுக்கு மீ, சொல்கிறதுக்கு டெல். இந்த ரெண்டு வார்த்தையை யூஸ் பண்ணி இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண போகிறோம். அதே மாதிரி அது கீழே இருக்குது பாருங்கள், ஹவு டு. ஓகே, புது காசோலை புத்தகம் எப்படி வாங்குவதென்று. எனக்கு சொல்ல முடியுமா புது காசோலை புத்தகம் எப்படி வாங்குவதென்று. ஸோ காசோலை புத்தகம்னா செக் புக், வாங்குறதுக்கு கெட். சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறது ரொம்ப ஈஸி. குட் யூ டெல் மீ அப்படின்னா எனக்கு சொல்ல முடியுமா, குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் எ நியூ செக் புக். அவ்வளோதான். குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் எ நியூ செக் புக். புது செக் புக் வாங்குறது எப்படின்னு எனக்கு சொல்ல முடியுமா. இந்த கொஸ்டின் மாடல் மாதிரியே நீங்கள் இதில் இருக்கிற வார்த்தைகளை சேஞ்ச் பண்ணி புது புது கொஸ்டின்ஸ் நீங்களாக இமேஜின் பண்ணி ஃப்ரேம் பண்ணணும். அதாவது இப்போ உங்களோட பைக் எனக்கு கொடுக்க முடியுமா, குட் யூ கிவ் மீ யுவர் பைக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். உங்களோட பேனா எனக்கு கொடுக்க முடியுமா, குட் யூ கிவ் மீ யுவர் பென். ஓகே, ஸோ இந்த மாடல் வச்சுக்கோங்க. இந்த மாடல் மாதிரியே நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஒரு சிம்பிளான சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணோம். பேங்க்குக்கு போய் ஒரு புது செக் புக் வாங்குறதுக்கு. அதுக்கு குட் யூ டெல் மீ, இந்த குட் யூ அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குட் யூ டெல் மீ ஹவு டு கெட் எ நியூ செக் புக். இதே கேள்வியை வேறு மாதிரி கேட்க முடியுமா? ஓகே, அந்த கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், தமிழ் சென்டென்ஸ். எனக்கு ஒரு புதிய காசோலை புத்தகம் தேவை. இப்படியும் கேட்கலாம். ஓகே, டைரெக்டாக கவுண்டருக்கு போய் எனக்கு ஒரு புது செக் புக் கொடுங்க அப்படின்னு கேட்கலாம். அதை எப்படி கேட்குறது? அப்போ எனக்கு அப்படிங்கிறதுக்கு ஐ. ஸோ அந்த சென்டென்ஸ் ஐ அப்படின்னு ஆரம்பிக்கும். தேவை அப்படிங்கிறதுக்கு நீட் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாண்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஒரு புதிய காசோலை புத்தகம், எ நியூ செக் புக். அவ்வளோதான். ஓகே, ஐ, நீட், இல்லைன்னா வாண்ட் எ நியூ செக் புக். ஐ வாண்ட் எ நியூ செக் புக். ஸோ இந்த குட் யூ யூஸ் பண்ணியும் கேட்கலாம். ஐ வாண்ட் எ நியூ செக் புக் அந்த மாதிரி டைரெக்டாகவும் நீங்கள் கேட்கலாம். ஸோ இந்த சென்டென்ஸை நீங்கள் மாடலாக வச்சுக்கணும். இதில் நீங்கள் வேறு வேறு நவுன்ஸ் அப்ளை பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணி சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணலாம். அதே மாதிரி எங்கு நான் புதிய காசோலை புத்தகம் பெற முடியும், இப்படியும் கேட்கலாம். ஸோ ஒரு விஷயத்தை 3 டைப்ஸாக இங்கே நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஸோ பேங்க்கில் போய் ஒரு செக் புக் வாங்குறத இந்த 3 டைப்ஸ் நம்ம மாடல் பார்த்துருக்கோம். கடைசி பாருங்களேன், எங்கு நான் புதிய காசோலை புத்தகம் பெற முடியும். பெறுவதற்கு இங்கிலீஷில் கெட். வேர் அப்படிங்கிற கொஸ்டின் யூஸ் பண்ணி நம்ம ஆரம்பிக்க போகிறோம். வேர் கேன் ஐ கெட் எ நியூ செக் புக். முடியும் அப்படின்றத கேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, கேன் அப்படின்னாலே முடியும் அப்படின்னு அர்த்தம். ஸோ வேர் கேன் ஐ கெட் எ நியூ செக் புக். எங்கு நான் புதிய காசோலை புத்தகம் பெற முடியும். இந்த பேங்க்கில் போய் இந்த மாதிரி கேட்கலாம். ஓகே, ஸோ 3 டைப்ஸ் ஆஃப் சென்டென்சஸ். ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப நவுன் வேர்பை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வேறு வேறு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணி இமேஜின் பண்ணி கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்கள். ஈஸியாக உங்களால் இந்த ஸ்ட்ரக்சரை ஞாபகம் வச்சுக்கிற முடியும். ஒரு ரயில்வே ஜங்ஷன் போகிறீங்க. ரயில்வே ஜங்ஷனில் உங்களுக்கு டிக்கெட் கவுண்டர் எங்கே இருக்குதுன்னு தெரியல. அப்போ ஒருத்தட்ட குட் யூ டெல் மீ வேர் த டிக்கெட் கவுண்டர் இஸ் அப்படி கேட்கலாம். வேர் இஸ் த டிக்கெட் கவுண்டர் அப்படின்னு கேட்கலாம். ஐ வாண்ட் டு நோ வேர் த டிக்கெட் கவுண்டர் இஸ். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பலவிதமான சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நம்ம ஃப்ரேம் பண்ணி கொஸ்டின் பண்ண முடியும், இல்லை ஆன்சர் பண்ண முடியும். இங்கிலீஷில் எப்படி நம்ம தமிழில் பேசுகிறோமோ அதே மாதிரி தான். ஓகே, இப்போ வங்கி அலுவலர் உங்களுடைய அக்கௌண்ட் எண்ணை கேட்கிறார். அங்கே இருக்கிற அந்த பேங்க் ஆஃபீஸர் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கேட்குறார். வாட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி அந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணணும். ஓகே, ரொம்ப ஈஸியானது.
நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதேமாதிரி அடுத்தது பாருங்களேன், உங்களுடைய அக்கவுண்ட் எண்ணை எனக்கு சொல்ல முடியுமா? இந்த மாதிரி கேட்டால் அந்த சென்டென்ஸ், அந்த கொஸ்டின் சென்டென்ஸ் எப்படி வரும்? வில் யூவில் ஆரம்பிக்கும், இல்லைன்னா குட் யூவில் ஆரம்பிக்கும். நம்ம ஆல்ரெடி குட் யூ பார்த்துருக்கோம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சென்டென்ஸை. ஸோ ஆல்ரெடி ஒரு விஷயத்தை 3 டைப்ஸில் நம்ம சென்டென்ஸ் மாடல் பார்த்துட்டோம். அதனால் இந்த ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டினை நீங்கள் வில் யூ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், குட் யூ யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி மேலே இருக்கிறது, உங்களுடைய அக்கௌண்ட் எண் என்ன? ரொம்ப ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இப்போ உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் யுவர் நேம். அதே மாதிரி உங்கள் அக்கௌண்ட் நம்பர் என்ன? வாட் இஸ் யுவர் அக்கௌண்ட் நம்பர். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் இதனுடைய கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.